வணக்கம். இன்று நாம் காணப்போகிற ஆலயம் புனித அடைக்கல அன்னை ஆலயம். வரலாற்றுச் சிறப்புமிக்க அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் அமைந்துள்ளது புனித அடைக்கல அன்னை திருத்தலம். இது வெறும் ஆலயம் அல்ல, இது விசுவாசத்தின் அடைக்கலம். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இத்தாலிய மறைப்பரப்புத் தொடர்ந்தரும் தமிழ் இலக்கியத்தின் பிதாமகனுமான வீரமாமுனிவர் ஃபாதர் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அடிகளாரால் 1711ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதே இந்த திருத்தலம். கொடுமைகளுக்கு அஞ்சி தஞ்சையிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு இது அடைக்கலம் தந்ததால் அன்னைக்கு அடைக்கல அன்னை அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ் என்ற சிறப்புப் பெயரைச் சூட்டினார் வீரமாமுனிவர். இந்த ஆலயத்தின் வரலாறு ஒரு அற்புதத்துடன் பிணைந்தது. அப்போதைய அரியலூரை ஆண்ட மன்னர் அரங்கப்ப மழவராயன் ஐயனார் ராஜப்பிளவை என்னும் தீராத நோயால் அவதிப்பட்டார். வேறு வழியின்றி அவர் வீரமாமுனிவரை நாடி வந்தார். முனிவர் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து அடைக்கல அன்னையிடம் மனமுருகி மன்றாடினார். அன்னையின் கருணையால் வறண்ட பூமியில் லூர்து நகரைப் போல அற்புதத் தோன்றியது. அந்த நீரும் மண்ணும் கொண்டு பூசப்பட்டதால் மன்னர் ஒரே இரவில் பூரண குணம் பெற்றார். தமக்கு கிடைத்த அதிசய குணத்திற்கு நன்றி காணிக்கையாக மன்னர் மழவாராயர் அடைக்கல அன்னை திருத்தலத்திற்கு 175 ஏக்கர் நிலத்தை வழங்கினார். அந்த நிலத்தில்தான் இன்று நாம் காணும் திருத்தலம் கம்பீரமாக நிற்கிறது. உடல் நலம், திருமண வரம், குழந்தை பாக்கியம் என மனமுருகி வேண்டுவோரின் குறைகளை தீர்க்கும் அடைக்கல அன்னையை நாடி ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். அவள் அடைக்கலம் தேடி வருவோரை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றும் அடைக்கல அன்னை அன்பையும் ஆறுதலையும் அளிக்கும் மாபெரும் தாயாக இங்கு வீட்டிருக்கிறாள்.